ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் குடிகளின் மேலே ஆண்டவர் வைத்திருந்த நினைவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவரை பின்பற்றி வந்த அந்த ஆரம்ப நாட்களின் பக்தியை தேவன் மறக்காமல் இருந்தார். அதுபோல கர்த்தருக்காக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட போது அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நேசத்தையும் கர்த்தர் நினைத்திருந்தார். இந்த 2 காரியங்களும் இந்த ஜனங்களை குறித்து கர்த்தர் தம்முடைய மனதிலே வைத்திருந்த காரியங்கள். ஏன் இதை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போன போதிலும் இந்த காரியங்கள் கர்த்தருடைய மனதிலே வந்து அவர்கள் தண்டிக்கப்படாமல் அழிக்கப்படாமல் அவர்களை பாதுகாத்தது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பகுதிகள் வந்திருக்கலாம். சில தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். சில கடினங்கள் நம்முடைய ஜீவியங்களிலே கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மை முற்றிலும் கைவிடுகிறதும் இல்லை, நம்மை அழித்து விடுகிறதும் இல்லை. நம்முடைய வாழ்நாட்களிலே கர்த்தருக்காக கொண்டிருந்த பக்தியையும் நேசத்தையும் தேவன் நினைவு கூறுகிறவர். ஆண்டவர் ஒரு மனுஷனைப் போல அவ்வப்போது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல பேசுகிறவரோ நடந்து கொள்ளுகிறவரோ அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையின் நன்மையான காரியங்களை எல்லாவற்றையும் நினைத்திருக்கிறார். அவைகளை ஒருபோதும் அவர் மறக்கிறதில்லை. ஆகவே இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கை சில கடினமான பாதைகள் வழியாக வந்திருக்கலாம். ஒருவேளை வாழ்க்கையிலே சில தவறுகள் வந்தது நிமித்தம் சில கஷ்டங்களை நீங்கள் சகித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், நீங்கள் அவரை பின்பற்றி வந்த உங்கள் இளவயதின் பக்தி, உங்கள் வாலிப வயதின் பக்தியை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது அந்த நாட்களிலே அவர் மேல் உங்களுக்கு இருந்த நேசத்தையும் அவர் நினைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கொண்ட பக்தி, நீங்கள் அவர் மேல் வைத்திருந்த நேசம் கர்த்தரால் நினைவு கூறப்பட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு ஆண்டவர் நடத்துவார். ஆகவே கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். எங்களை நினைத்தருளும் என்று விண்ணப்பிப்போம். ஆண்டவர் நல்ல வழிகளை காட்டுவார், மேன்மையாய் நடத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் கடந்து வருகிற கடினமான பாதைகளின் மத்தியிலேயும் நீர் எங்களை மறவாமல் நினைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதர்கள் எங்களை மறந்த போதிலும், நாங்கள் செய்தவைகளை மறந்த போதிலும், நீர் நாங்கள் உம்மோடு இருந்து செய்த காரியங்களை மறவாமல் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பக்தியையும் நேசத்தையும் நினைத்து எங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போகிறதற்காக உம்மை துதிக்கிறோம். அந்த மேன்மையான பாதைகளில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.